ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு தான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். போன எபிசோடில் நிறைய சகோதரிகள் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நிறைய உற்சாகப்படுத்தியிருந்தீங்க. நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரிகளே. ஓகே சார், சீக்கிரமா நான் விசாரணையை தொடங்கி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கேஸை முடிக்க பாக்குறேன் சார். ஒரு வாரம் டைம் இல்ல சேமா சார். மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஒரு வாரம் ஆகும் சார். சரிமா சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க எப்பவும் பண்ற மாதிரி அப்பாவி யாராவது ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா அவன் மேல கேஸை போட்டுட்டு கேஸை முடிக்க பாக்குறீங்க, அப்படிதானே சார்? ஐயோ அப்படி இல்ல சரிமா சார், இந்த கேஸ்ல அப்படி முடிக்க முடியாது சார். அதான் சொல்றேன், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் சார். சும்மா கேஸ் கிடைக்கலன்னு யார் மேல கேஸை போட்டு கேஸை முடிக்கிறதுக்காக நாம ஏதாவது ஒண்ணு பண்ணுதோம். மக்கள் என்ன முட்டாளி நினைச்சிட்டு இருக்கீங்களா சார்? சேர்மா நம்ம மேலத்துக்கு பதில் சொல்லி ஆகணும், கேஸை முடிக்கணும் சார். உண்மையா ஒரு கேஸை தீர விசாரிக்கணும்னா எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும் சார். சேர்மா சார் சொல்லுதும் சரிதானே சார். சார் ஒரு குற்றாலி கிடைச்சாலும் போதும் சார், அவனை வச்சு நம்ம எல்லாரையும் பிடிச்சிடலாம். ஆனா அவன் மேல நமக்கு ஊர்ஜிகமா தெரியணும், 100% அவன் தான் குற்றவாளியா நமக்கு தெரியணும். சேர்மா எனக்கு மேலத்துல பதில் சொல்லி ஆகணும். அவங்க எனக்கு பிரஷர் கொடுத்துட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். துரை சிங்கா, குட் மார்னிங் சார். என்ன எந்த கேஸ் இது? ஆக்சிடென்ட் கேஸ். ஆனா அந்த குடும்பத்தாட்கள் பாடி வாங்க மாட்டேங்கிறாங்க. இது திட்டமிட்ட கொலைங்கிறாங்க. ஆனா ரோட்ல நடந்திருக்கு, ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கு. ஆக்சிடென்ட்னா அவங்க சொந்தக்காரங்க எதுக்கு பாடி வாங்காம இருக்கணும்? அவங்க சந்தேகம் போய் தான் வாங்க மாட்டேங்கிறாங்க. கார் மோதி இருக்கு, மோதினவன் நான் தான் ராங் ரூட்ல வந்தேன்னு சரண் அடைஞ்சிருக்கான். அப்படின்னா அது கண்டிப்பா கொலை தான். தப்பே பண்ணிருந்தாலும் நான் தானே எவனும் அதை ஒத்துக்க மாட்டான். அதுல இருந்து எப்படி வெளியில வரலான்னு அதை பார்ப்போம். அதுவும் இது சாதாரண கேஸ் இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் தானா வந்து சரண் அடைஞ்சிருக்கான். அவன் தான் தெரிய சொல்றான், பிரேக் பிடிக்கல, அதனால வந்து மோதிட்டேங்க. சரி, இந்த ரோடு தானே? ஆமா. ஆக்சிடென்ட் ஆண்டி இந்த பாதையை போச்சுன்னா அங்கேருந்து வந்ததா? இது ஒண்ணு. இதுல வந்து மோதினவன் தான் ராங்கா வந்து மோதி இருக்கான். கண்டிப்பா திட்டமிட்ட கொலை தான். பிரேக்கா பிடிக்கட்டாலும் அவனுக்கு பாதை இங்க இல்லையே. ஆக்சிடென்ட் வண்டி நேரா தான் போயிருக்கு. அவன் சரியான பாதையில தான் போயிருக்கான். திட்டமிட்டு கொலை நடந்திருக்கு. அதை என்ன விசாரிங்க. மத பங்காளி தங்காளி எவன் தட்டி தூக்குங்க. கொலை செய்யப்பட்டவங்க என்ன பிசினஸ் பண்ணாங்க? அவங்கள சுத்தி வேற யாரையாவது இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவங்க பிசினஸ்க்கு இது வரைக்கும் யாராவது இடைஞ்சல இருந்தவங்க யாரு? ஒரு திருப்பாவது அவங்க ஏத்து நின்னது யாரு? இந்த மாதிரி எல்லாம் கேஸ கொஞ்சம் துளாவி கொண்டு போங்க. கிரானைட் பிசினஸ் அது சம்பந்தப்பட்டவங்களா அதை தூக்குங்க. அந்த ஏரியால யாரையாவது கடை வச்சிருக்கா போட்டிக்கின்னு பாருங்க. அதுக்கு தான் சிங்கம் வேணுங்கது. சுத்தி விசாரிச்சா யாரும் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. எவனும் ஒத்துக்க மாட்டான். அவன் ஒத்துக்கிற அளவுக்கு நாம கேள்வி துளிகளால அவனை கேள்வியால புரட்டி எடுக்கணும். இந்த கேஸ்ல கொஞ்சம் சார், இந்த கேஸ்ல கொஞ்சம் நீங்க இன்வால்வ் ஆக முடியுமா? சரி, அந்த ஃபைல கொண்டாங்க. சரி. ஆக்சிடென்ட் இடத்துல சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. எந்த மாதிரி? கார் கண்ணாடி இல்லாம கார் கண்ணாடி மாதிரியே இருக்கிற சில ஆயுதங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா மோதினதுல அவங்க இறக்கல இது உயிரோடு இருந்தா நம்ம மாட்டிக்கிடுவோன்னு வேற என்னமோ பயன்படுத்திருக்கான். இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்துச்சு? கண்ணாடி பாட்டில் மாதிரியா? பீர் பாட்டிலுக்குள்ள கண்ணாடி மாதிரி கூட சொல்லலாம். எக்ஸ்ட்ராவா அது கடந்தது எடுத்து ஆதாரத்துக்கு வச்சிருக்கேன். சார் பார்த்து. அந்த பொண்ணுங்க நிக்க கூடாதுன்னு சத்தம் போடுங்க. ஓகே சார். ஏமா இங்க பஸ் வராதுமா, அடுத்த ஸ்டாப்ல போய் பஸ் ஏறுங்கம்மா. சரி, அந்த சைடு ஆட்டோ நிக்குது, அதை பிடிச்சு போயிருங்க. சீக்கிரம் போங்கம்மா, இங்க நிக்க கூடாதுன்னா சீக்கிரம் கிளம்புங்கம்மா. சாவி புடி, நீ முன்ன போயிட்டு பின்னாடி பாரு. இது கண்டிப்பா திட்டமிட்டு தான் கொலை பண்ணிருக்கு. ஆக்சிடென்ட்ல சாகணும்னு எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எடுத்து குத்தி கொண்டிருக்காங்க. நமக்கு ஆக்சிடென்டா தெரிவிட்டுங்கிறதுக்காக காயத்தோட காயமாயிரும்ல. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வந்துட்டா அப்படி? இல்ல சார், அது இன்னும் வரல, இன்னைக்கு மதியம் வரும். சரி, நான் நேர ஸ்டேஷனுக்கே வரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் ஃபைலை கொண்டுட்டு போறேன். நான் மதியம் 2 மணிக்கு வரேன். நேம வந்துரு. ஓகே சார். இந்த கேஸ் நீ எடுக்காத, நான் பார்த்துக்கிறேன். இல்ல நான் எடுத்துட்டேன், முக்கியமான புள்ளியெல்லாம் இருக்கானுங்க, நான் பார்த்துக்கிறது. நீ விலகிரு. இல்லடா நான் பார்த்துக்கிறேன் சொல்றேன்ல. சரி. சரிம்மா சார், நீங்க கிளம்பலாம். இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். ஓகே.
போன்னு சொல்றாங்க. நான் எப்படி போக முடியும்? நான் காலேஜுக்கு போண்டாமா? ஐயோ வீட்டுக்கா? நான் போகல. சாவி வேற இப்ப என்கிட்ட வந்துட்டு இப்போ என்ன பண்ண? மீன் 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 வேலை மீன் சூற மீன் நெத்திலி கலவா சால மீன் வாங்கலையோ? இந்த பயவுலைக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமே. வீட்டுக்கு வேற போஸ்டர் இருக்கு. இப்போ என்ன பண்ண? சரி மீனாச்சி. சொல்லுங்கம்மா. இதுல எந்த மீன் நல்லா இருக்கும்? உங்களுக்கு எந்த மீன் வேணும்? வெலை மீன் எவ்வளவு? கிலோ 550 ரூபா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு வேண்டாம். அவங்களுக்கு அரை கிலோ மட்டும் கொடுங்க. இருங்க. புது மீனா தானே இருக்குது? நேரா ஒவரில இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஓ ஒவரி மீனா? ஆமாமா. ஆனா விலை ரொம்ப சொல்லுதீல. ஏமா நான் வியாபாரி கிட்ட இருந்தேனமா வாங்கிட்டு வரேன். எங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். அலையணும்லாமா? சரி கொடுங்க. என்ன உனக்கு மீன் கிடைச்சிட்டுமா? இப்பதான் கொண்டுட்டு வரேன், வாங்கிக்க. என்ன வரக்கானோ? சாவியை கொடுத்து வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. என்ன காணும்? ஐயோ இங்க வந்துட்டு இருக்காங்க. என்ன வெயில் அடிக்குது. காலேஜுக்கு வர நேரம் ஆயிட்டு. யாரையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யார எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க? ஒருத்தர் இல்லையே. இல்ல, அங்க யாரையோ விழி மீது விழி வைத்து காதலுக்காக காத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. காதலுக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே. அது சரி, எதுக்கு என் கையில சாவி கொடுத்து வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க? நீயா வாங்கின? திடீர்னு கையில வச்சு திரிச்சா நான் என்ன பண்ணட்டும்? வழி இல்ல. அந்த இடத்துல உங்களை காட்டி கொடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதான் வாங்கினேன். மீன் குழம்பு வாட அடிக்குது. ஏதோ நல்ல ஸ்மெல் வருதுல்ல? ஐயோ நான் இவங்களுக்காக மீன் குழம்புலாம் வச்சுட்டு தெரிஞ்சிருமோ? தெரியல. பக்கத்து வீட்ல எதுவும் வரலாம் இருக்கும். பக்கத்து வீட்டுல இருந்து வந்த தெரியல, நம்ம வீட்டுல இருந்து வந்த மாதிரி இருக்குது. ஹலோ, அது உங்க வீடு, என் வீடு இல்ல. நம்ம வீடு. நீயும் நானும் புருஷ பொண்டாட்டியா வாழ்ற வீடு. அதான் நான் சொல்லணும், நீங்க மட்டும் சொல்லக்கூடாது. என்ன பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, பொண்டாட்டின்னு தான் சொல்ல முடியும். வேலையில சொல்லி கூப்பிடணும். அடியாய் வாடி அப்படி கூப்பிட்டா உன்னை கூப்பிடண்டா. எனக்கு காலேஜுக்கு நேரே நான் கிளம்புறேன். ஆமாமா, கிளம்புறதுக்கு நான் ஓடி வந்தேன். இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் வச்சிடக்கூடாது. இதெல்லாம் வேண்டாம். இல்லையே, இங்க என்ன வருது? நம்ம வீட்டுல இருந்து வருது. எனக்காக சமைச்சு வச்சுட்டு நடிக்கிற. இல்ல இங்க என்ன வாட அடிக்குது. என்னது? காஃபி. வா, பொறுப்பா புருஷனை குடிச்சுக்கிறதா? இங்க பாருங்க, இந்த புருஷ கசல ஒன்றும் சொல்லக்கூடாது. காஃபி கொடுத்தா குடிங்க, அது எதுக்கு தேவையில்லாம. நான் அப்படிதான் சொல்லுவேன். பொறுப்பா கவனிச்சுக்கிறதா? பொறுப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கொடுத்தேன், அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் பொறுப்பு. என்னங்க? நீ பொறுப்பா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கடி. புடிங்க. நீ பொறுப்பா இருக்கிறது பிடிச்சிருக்கடி. சரி, இந்த புடிங்க. டயர்டா இருந்துச்சு, காஃபி போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். அத்தான் பொண்டாட்டி என்னங்குது. போதும், நான் ஒன்றும் உங்க பொண்ணாட்டிலாம் கிடையாது. சாவி கையில் கொடுத்தீங்க, வந்துட்டேன். நான் காலேஜுக்கு கிளம்புறேன், நேரம் ஆயிட்டு. போயிருவா. சரி, காஃபி கொடு. என்னங்க? ஏண்டி இவ்வளோ தூரம் காஃபி போட்டுட்டு வந்த, பக்கத்து வந்து கொடுக்க மாட்டேங்கிற? கொடுத்த என்ன கையை பிடிச்சி வித்துற போற? ஆமாம், இவங்க அதை பண்ணவே மாட்டாங்க பாரு. பக்கத்துல இருக்க பயமா இருக்கு. இங்க இருந்தா கொடுக்க முடியும், வாங்கி குடிங்க. பக்கத்துல இருந்து குடி. பக்கத்துல இருந்து கொடுத்தா இல்ல, இங்க இருந்து வாங்கி குடிங்க. பக்கத்துல வந்தா பக்கத்துல வந்தா என்ன ஆகும் எனக்கு தான் தெரியும். அது அன்னைக்கு ஏதோ சந்தோஷத்துல பண்ணிட்டேன். அதெல்லாம் முடியாது, இந்தாங்க பிடிங்க. பக்கத்துல வந்து குடி, அதான் நல்லா இருக்கும். கிட்ட வந்து குடி. வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன மடியில தூக்கி வச்சிட போறேன்? வச்சதான் என்ன அழகு போல இருக்க, தூக்கி வச்சு கொஞ்சுவேன். அப்படியே காஃபி குடிச்சேன்னா நல்லா இருக்கும். ஆமாமா, நானும் வீட்டுல சொல்லாம கொல்லாம வந்திருக்கேன்னு பயத்துல நின்றுட்டு இருக்கேன். என்னைக்கு நம்ம ஊருக்காரங்க என்ன பார்க்க போறாங்களோ? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாதான் என்ன? உங்களுக்கு என்ன பார்த்தா நாம என் வீட்டையும் சொல்லு, நானே என் புருஷனுக்கு இருக்கோன்னு சொல்லு. நீங்க சொல்லிருவீங்க. இப்பவுமே உன் கழுத்தை தாலி கட்டி குடும்பத்தை சொல்லி சந்தோஷமா நடத்துவேன். நான் யாருக்கு பயப்படணும்? நான் சின்ன பையனா இல்ல விவரம் தெரியாதவனா? எனக்கு எப்படி பொண்டாட்டி தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியும்.
நான் அழகு போல எனக்கு பொருத்தமா தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஆமாமே, ஆமா, இவன் என் போட்ட டீம் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஏண்டி நடத்தல? கொன்னு சொல்லிட்டேன். அது நான் பொறுப்பு கிடையாது. ஓ, நான் மட்டும் பொறுப்பு. ஆமா, அது சரி. நீங்க மட்டும் அதுக்கு பொறுப்பு. பேசாம காப்பி குடிங்க, நான் கிளம்புறேன். ஏதோ பாமா இருக்கு, என்ன போட்டு கொடுத்தேன். போகாம இருக்கேனா? இப்போ ஒன்றும் பாமா தெரியல. போகாம இருக்கேனா? அப்படியே போகாம இருக்கேனா? நெச்சர் ஒன்று கொடுத்துட்டு போவோம். உங்களுக்கு இன்னைக்கு புத்தி சரியில்லை. உட்கார்ந்து தோரணும் சரியில்லை, பேசுறது சரியில்லை. நான் தெரியாம வந்துட்டேன், நான் போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கிட்ட வா. கிட்ட வாடி. நீ கிட்ட வராம நான் காஃபி எங்கேயும் குடிக்க மாட்டேன். கிட்ட கொண்டா. அப்ப வேண்டாம், காப்பி குடிக்கண்டா. எனக்கு காஃபி குடிக்கணும்டி. கொண்டா. வந்து என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். ஒண்ணு இல்லை, கொண்டா. உட்கார்ந்துருக்க சைஸ பாரு. நான் எப்பவும் நார்மலா தாண்டி உட்காருவேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. ஒரு மாதிரியான கிட்ட வந்து கொடு. ஓய், இசை இசை. ஏதாவது பண்ணுனீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். சரி சரி, ஒன்றும் பண்ணல. ஏண்டி தள்ளி தள்ளி போற? உங்களை பத்தி நல்லா தெரியும். வேண்டா, நான் கிளம்புறேன். அப்புறம் ஏன் எதுக்கு என்ன வர சொன்னீங்க? பார்க்கணும் போது இருந்தது. பார்த்துட்டீங்கல்ல. எங்க பார்த்துருக்க? கொண்டுருவேன். நான் இன்னும் பார்க்கல. நீ எங்க ஒன்ன பார்க்க விட்டுருக்க? அதான் பயந்து பயந்து ஓடுதே அன்னைக்கு. வேண்டாம். சரி சரி. சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன். நான் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுறேன். சாப்பாடா? பக்கத்து வீட்டுல இருந்து மனம் வருது சொன்ன? ஆமா, பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி கொண்டு வச்சிருக்கேன். சரி, அப்ப நான் இன்னைக்கு நான் வயிறு முட்டை சாப்பிடணும். எடுத்து வை. தொடல தொடல, கைதான் கழுவ போனேன், வேற ஒண்ணு இல்ல. பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி இருக்க. என்ன அப்படி விழுங்குற மாதிரி போக்குற? கை கழுவிட்டு வாங்க. என்ன கண்ணு முச்சலாட்டா? நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க. சாப்பிடுங்க. இது எனக்காக சமைச்சா? எனக்காக சமைச்சேன். ஓ அப்படியா? கொண்டுறேன். இல்ல, எனக்கு மீன் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. தெரியும். ஒரு கை விட்டுட்டா. ஒண்ணு வேணாம். ஒரே ஒரு கை. வா. அம்மா என் விரல் கூட உன் மேல படாது. வா. சொல்லிட்டல, எதுவும் பண்ண மாட்டேன். வா. மொத எனக்குன்னு சமைச்சிருக்க. 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம். வா. இல்ல, நீங்க சாப்பிடுங்களேன். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டியா எனக்குன்னு சமைச்சிருக்க. எவ்வளவு முக்கியமான நாள், எவ்வளவு முக்கியமான சாப்பாடு. நான் மட்டும் அப்படி சாப்பிட்டு அப்படி போகணுமா? இங்க பாரு, எனக்குன்னு பார்த்துன்னு சமைச்ச. வா, 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். வா. எனக்காக சமைச்சதுக்கு நான் ஊட்டி விடுவேன். வா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் டைம். வா. அதான் சொல்லிட்டேன்னு தப்பான இதுல எதுவும் தொட மாட்டேன். வா. அதுக்கு இல்ல. வான்னு சொன்னேன். ஏன்டி பார்த்து ஒதுங்க போற? எனக்காக நம்ம வீட்டுக்கு வந்த வேற வேணா. இந்த கண்ணுல என்னமோ இருக்கு. உங்களை பார்த்தா மறந்துக்க. இது என்ன இருக்கு? சாப்பிடு சாப்பிடு, ஒரு வாய் சாப்பிடு. இந்த நீங்க சாப்பிடுங்க. நான் விட்டுறேன். ஏய், சாப்பாடு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு. இப்படி தினமும் சமைச்சது.
பிடிச்சிருக்கு இந்த சமையல். சமையல் மட்டுமா? ம், சமைச்ச கையும் தான். அதான் ஒண்ணு கொடுக்கலாம் நினைச்ச கொண்டுட்டு ஓடிட்டிய. போதும். ஏலே சின்னவனே, ஏலே சின்னவனே. நீ போய் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். உங்க அம்மா வந்திருக்காங்க. அதுக்கு என்ன, நீ உள்ள போய் வேலையை பாரு போ. அது நான் சொல்றேன்ல. ஏலே சின்னவனே. என்ன என்ன இங்க தட்டி வந்திருக்கீங்க? ஏலே தொழுத்துல கிட்ட பசுமாட்ட காணல. அதடி காணாம போவோம். மேட்சுக்கு இங்க கூட்டிட்டு போனீங்களா? ஏலே நான் மேட்ச்க்குலாம் ஒண்ணு கூட்டிட்டு போல. எனக்கு ரொம்ப பக்கத்து கறிமா தான் சந்தேகமா இருக்கு. ஆமா, உங்க பத்தி தெரிஞ்ச கை வைப்ப பாருங்க. வைக்கணும் ஒழுங்கா போட்டில அப்படி. அதெல்லாம் போட்டேன். உங்க பெரியண்ண கிடைச்சா போதும். உண்டு என்ன ஆக்கிடுவேன். ஆமாமா, அவன் நல்லா ஆட்டி போடுங்க. ஐந்து வீட்டுக்கு வரலையாங்க? இல்ல நான் இன்னும் வரல. இல்ல நீ வந்து சண்டை போடுவாளே. போயிருங்க சொல்லிட்டேன். சரில வீடெல்லாம் தூத்து போட்டியா அப்படி? ஓ, அதான் தூத்து போட்டாச்சு. ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள காலடி போடானானு பாரு. இல்ல லேசா தூத்து போட்டா ஒண்ணும் வேண்டாம் போங்க. அதுல எங்க ஸ்டேஷன்ல ஏதாவது தூத்து போட்டுருவாங்க. நீங்க கிளம்புங்க. இஷ்டத்துக்கு வீடு எடுத்து கொண்டு போட்டிருக்க. ஏன் பெத்த தாய் வந்து குறைஞ்ச போயிருவ? அதான் உங்களுக்கு அந்த வீடு இருக்குல்ல, போங்க. நான் இப்பதான் டூட்டி முடிஞ்சு வந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கிளம்புங்க. சும்மா 2 நாள் டூட்டி பார்த்துக்கேமா, அசதியா இருக்கு. நான் கொஞ்சம் தூங்கணும். கிளம்புங்க. இல்ல ஒற்றை அடிச்சு தந்துட்டு போறோம்ல. அதெல்லாம் ஒரு ஒற்றை இல்ல, கிளம்புங்க. வீட்ல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டுருக்கதா கேள்விப்பட்டேன். அதுவும் நேத்து தான் வாங்கியிருக்கா. தேவை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். நான் கேட்ட ஒரு 5000 துட்டு தர மாட்டேங்க. அக்கௌண்ட்ல மாசம் மாசம் போடணும். அது என்னது? சும்மா சும்மா துட்டுது. இப்போ 10 பொட்டப்பிள்ளை வச்சு கட்டி கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க மாதிரி பணம் பணம்னு பறந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தர முடியாது. போங்க கிளம்புங்க. இல்ல பெரியம்மா வீட்டு தரமால. அவன் அறிவில்லாம தருவான். என்னால தர முடியாது. பாபு பொட்டப்புல இருந்தா நீ கொடுத்துருப்ப. கடமை கொடுத்துருப்பேன். பொட்டப்பிள்ளை இல்ல ஒண்ணு இல்ல. சும்மா யாருக்காக சேர்க்கணும்னு தெரியாம சேர்த்துக்கிட்டு போங்க. எனக்கு சொத்து சேர்க்க தெரியும். எனக்கு உங்க சொத்து ஒண்ணும் தேவையில்லை. அவளை சொத்து சேர்த்து வச்சிருக்க. நாளைக்கு நீ பங்கு கேட்காமயா போயிருவ? அதெல்லாம் உங்க சேர்மத்தோட உழைப்பு, உங்க பெரியவன் உழைப்பு. அவங்கிட்டே கொண்டு கொடுங்க. எனக்குலாம் வேண்டாம். அப்போ உன் சம்பளத்தை நீ எனக்கு தர மாட்டே. தரமாட்டேன். பணம் என்ன கொடுக்கலாம்? கடையில இருந்து வருது, வயக்காட்டுல இருந்து வருது. சும்மா பணம் பண்ணு. போங்கம்மா. இவன் எவ்வளவு சம்பளம் எடுக்கான், எவ்வளவு வருமானம் வருது, ஒண்ணு என்கிட்ட சொல்ல மாட்டேக்கானே. ஒரு 5000 ரூபாய் கொடுல. இல்ல ஏண்டா இல்ல, கிளம்புங்க. வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி வச்சிருக்க. ஏன் எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி தரது தானே? ஏமா கிளம்புதீங்களா? அப்படியே உனக்குன்னு சேர்த்துக்கப்பா. உள்ளன்னு பெத்துட்டான் பாரு. பணம் பணம் எனக்கிட்ட. உங்க அம்மாவா? இங்க பாரு, நீ பயப்படலாம் வேண்டாம். வீட்டுக்குள்ள வர முடியாது. வந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்திருந்தா? நான் எதுக்கு இருக்கேன்? இது உன் வீடு. நீ எப்ப வேணாலும் இரு, போ, என்ன வேணாலும் பண்ணு. அப்படி மீறி அவங்க வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா தைரியமா சொல்லு, என் வீடுன்னு. பயமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் அவங்க என்ன பார்த்திருந்தா? பார்த்தா என்னடி? சும்மா பார்த்தாலே என்ன அவங்க என்ன பேயா? ராட்சசி. அது நீ அவங்களுக்கு பயந்தானே அவங்க ராட்சசியா தான் தெரிவாங்க. எதுக்கு பயப்படணும்? அவங்க ஒண்ணுமே மனசு தானே. வாய் அறிவா பேசிட்டா பயந்துருவியா? திருப்பி வச்சு லாஸ். இப்ப எதுக்கு வந்தாங்களா? அதான் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினேன். அது வந்து இறங்குச்சுல, தூது போயிருக்கோம். அதான் வேவ பார்க்க வந்திருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினா? சொல்ல மறந்துட்டேன்ல. நேத்துதான். நீ இன்னும் அடிக்கடி வரவில்ல, தேவைப்படும்ல. இன்னொன்னு இப்போ வேணாலும் நம்ம குடும்பம் எடுத்து ஆரம்பிக்கலாம். நமக்கும் தேவைப்படும்ல, அதான் வாங்கிட்டேன். அப்போ நான் சிக்கிடுவேன்னு நீங்க சொல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. என்னைக்காலும் தெரிஞ்சு தானே ஆகணும். இன்னைக்கு கூட தெரியலாம், நாளைக்கு தெரியலாம். என்னைக்காலும் தெரிஞ்சு தானே ஆகணும். அந்த நேரம் போய் ஒன்னா வாங்கிட்டு இருக்க முடியுமா? சரி, முன்ன குட்டி எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது பொண்டாட்டிக்காக வாங்கி வச்சேன். என் பொண்டாட்டிக்கு எல்லா பொருளும் இருக்கணும். அங்கதான் வச்சிருக்கேன், இன்னும் ஓப்பன் பண்ணல. உனக்கு எப்போ தேவையா ஓப்பன் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன். சொல்ல நினைச்சேன், மறந்தே போச்சு. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினா? ஆமா, பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் இல்ல. வேலை கொஞ்சம் குறையும். என் பொண்டாட்டி அதிகமா வேலை பார்க்க கூடாது இல்ல, அதான் வாங்கி வச்சேன். உனக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு சொல்லு, அத்தனையும் வாங்கி கொண்டு வச்சிருந்தேன். என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்களா? எதிர்பார்ப்பேன். வாங்கிட்டு வந்து எக்கச்சக்க எதிர்பார்ப்பேன். அது எப்படி எதிர்பார்க்காம இருப்ப? நீயும் கொண்டு வரதெல்லாம் கொண்டு வந்துடணும். என்ன? ஆமா, மனசு நிறைய காதலு. அந்த காதலு ஃபுல்லா எனக்காக. இந்த நெஞ்சுக்குள்ள நான் மட்டும் இருக்கணும். என்ன அப்படி ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ஆபீஸ் போகும்போது குழந்தை பட்டு விட்ட மாதிரி பட்டு விடணும். டியூட்டி முடிஞ்சு டயர்டா வந்தேன்னா உன் தானே யாரும் எனக்கு துடைக்கணும். அள்ளி அணைச்சி எனக்கு முத்தம் கொடுக்கணும். எனக்கு நிறைய குழந்தைங்களை பெற்று கொடுக்கணும். என் கூட குடும்பம் நடத்தணும். இப்படி ஏகப்பட்டதை நீ கொண்டு வர வேண்டியிருக்குல்ல. நான் ஏதோ இந்த சப்பு சவர்லாம் வாங்கி கொண்டு வைப்பேன். அவ்வளவுதான் என்னால முடியும். மிச்சத்தெல்லாம் நீ நம்ம கொண்டு வரணும். என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஏன்டி அப்படி கேக்குதா? இல்ல பயமா இருக்கு. ஏன்டி பயமா இருக்கு? என் மேல இவ்வளவு பாசம் காதல் வச்சிருக்கீங்க.
நான் ஒருவேளை கிடைக்காம போயிட்டா. ஏய் கொண்டு எரிஞ்சிட்டு போயிருவேன். என்னடி பேசுற? இல்ல சொன்னேன். அப்போல்லாம் என் கையிலிருந்து விலக முடியாது. நான் முதலையே சொன்னதுதான். எக்காத்து கொண்டும் யாருக்காவும் எதுக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஒன்னும் விட்டு கொடுக்க மாட்டேன். பார்த்தல எங்க அம்மா கூட இந்த வீட்டுக்குள்ள வர முடியல. என்னை பெத்தவங்க தான், ஆனா வீட்டுக்குள்ள விடல. ஆனா இது உன் வீடு. அப்ப எந்த அளவுக்கு உன்னை நான் விரும்புறேன்னு புரிஞ்சுக்க. எனக்கு ரொம்ப நாள் விளக்கம் கொடுக்க தெரியாது. அதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்? நான் ஒருவேளை அப்படி ஒருவேளை எல்லாம் எதுவும் நடக்காது. அப்பெல்லாம் விட மாட்டேன். தேவைப்படுச்சா இப்ப கூட தாலியை கட்டிடுவேன். சொத்தம் கட்டாம இருந்தேன். நீங்க அப்படி சொன்ன தப்பு. எப்படி? தேவைப்பட்டுச்சுன்னா இப்ப கூட தாலி கட்டுவேன்னு. அதான் பண்ணேன். இல்ல அது தப்பு. நான் பொண்டாட்டி நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேன். இனிமே என்னால மாத்திக்க முடியாது. நானும் நினைக்கணும்ல. அது எனக்கு தெரியாது. புருஷனா நினைச்ச போய் தானே வீட்டுல இருந்து சோறுக்கெல்லாம் பொங்கி வச்சா. உருட்டி கூட விட்டிய. புருஷன் நினைக்காமையா மடியில உட்காந்து ஊட்டி விட்ட. நீங்க தானே ஒட்டிட சொன்னீங்க. ஆமா பொண்டாட்டிட்டா ஊட்டி விட சொன்னேன். நீ புருஷன் நினைச்ச போய் தானே மடியில உட்காந்து வாங்கின. ஓ ஆமா. என்னது இல்ல. இந்த பார்வைக்கு அது வந்து என்ன? ஆ? வேணும் என்னாச்சு? வேணும். பயந்து பயந்து போன. இப்ப வேணுங்கல்ல. கொலுசு குத்துதடி. ஓ இப்படி பொம்பளை வச்சு கூத்தடிக்கிறது தான் நம்மள வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான்னு கேட்க. அதுக்கு தான் என்ன அவ்வளவு விரட்டி இருக்கான். இது என்னல பழக்கம் இவனுக்கு? இல்ல இது என்ன பழக்கம் இவனுக்கு? போங்க. கால காத்துல பயிர் எடுத்து காலத்தை பண்ணி வைக்கணும். பொண்ணு பிறந்தா அவன் கல்யாண வயசு தாண்டி போயிட்டு இருக்கான். பொண்ணு என்ன உனக்கு என்ன கைய முடியல? பெத்த பையனை சொல்ல வச்சுட்டு இருக்காங்க. என் வயசு என்ன ஆகுது? பெரியவன் எப்படியோ தப்பி தவிர ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். இல்ல அவனுக்கே இந்த ஜென்மத்துல முடிச்சிருக்க மாட்டீங்க. பாருங்க தப்பு நம்ம வச்சுட்டு அவனை எதுவும் சொல்ல முடியாது. அந்த வயசுக்கு அது தேவைதான். போங்க. கல்யாணம் முடியலனா இப்படி எவ்வளவு கூட்டிச்சு குடும்பம் நடத்தவனா? எவனை பார்க்கணும்? ஓ புதுசா ஊத்தி வச்சுக்கிட்டு தான் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி கொண்டு உள்ள வச்சிருக்கானோ? அவ எவனை பார்க்கணுமே? இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? இவனும் வேற எவ்வளவு கூட்டிட்டு வந்துருவானோ? இல்ல சம்மந்தி கடையில் கிடக்கால அவ்வளவு முன்னாடியே இவனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கணும். அங்க கிலோ கணக்கில் நமக்கு தருவாங்க. அதை காரணம் கட்டி இவன் தங்கச்சிக்கிட்ட நிறைய ஆட்டை போட்டுலாம். இருங்கடியே இவனுக்கு சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்த வேண்டியதான். நாளைக்கு இவனே மாதிரி எவ்வளவு கூட்டு வச்சு குடும்பம் நடத்திட்டோம்னா சரிப்பட்டு வராது. இவனுக்கு என்ன ஒரு புத்தி இருந்திருக்கு. அண்ணன்காரன் இருக்கானே நாம இப்படி பண்ணுதாம அதுக்குத்தான் ஊருக்கு வெளியில இவ்வளவு அழகான வீட்டு எடுத்து போட்டிருக்கான். அப்பதானே இஷ்டத்துக்கு பொம்மையை கூட இருக்க முடியும். புள்ளைய பாரு புள்ளைய. கொலுசு குத்துதடி. வேண்டாம் சொல்லிட்டேன். ஓடாதடி. இங்க பாரு கொலுசு தான் கீச்சு விட்டுட்டு அப்படிதான் கீக்கும். வேற கொலுசு மாத்திடலாம். அது முத்துல பெஞ்சிருக்கு பாரு. காலு கையில கீச்சு விட்டுட்டு. இல்ல வேண்டாம் இதுக்கு நல்லதா இருக்கு. சரி எனக்கு டூட்டிக்கு கிளம்பணும். நீ சாவியை கொண்டு போயிரு. முக்கியமான கேஸ் 4 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். நாங்க இங்கே 3 ஆயிட்டு. சரி நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன். நேராயிட்டு நான் இதுக்கு மேல தனியா இருந்துட மாட்டேன். பயமா இருக்கு. கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்குது. களி போட்டுட்டு ஓடி வந்தத நானும் வந்துடுறேன். சரி வா. நான் ஊருக்குள்ள கொண்டு விட்டுட்டு போயத எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வா. உங்க கூடயா? ஏன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் கொண்டு விட்டுட்டு போறேன். வா. மேல் பஜார் வழியா கூட்டு போயத வா. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சரி வா. கொண்டு விட்டுட்டேன்னா எனக்கு வாங்கிச்சோம். என் ட்ரெஸ் எல்லாம் கத்து போட்டு எடுத்துட்டு வா. இசை தினமும் வருவியா? ஆமா தினமும் வராங்க. ஆமா இதுல நிறைய படினா கிடக்கு. ஏன் துவைக்கலையா? இல்ல வீட்டுக்கு எடுத்து போல. வாரத்துல ஒரு நாள் தான் எடுத்துட்டு போவேன். இனிமேல எடுத்துட்டு போக வேண்டாம். அப்போ அந்த வாஷிங் மிஷின் ஓபன் பண்ணி வச்சுட்டு போட்டா? இல்லங்க அது புதுசாவே இருக்கட்டும். சரிடி. நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வரேன். 10 மணிக்கு எனக்கு வர முடியாத? அது எனக்கு அப்பவே தெரியுமா. நீங்க போன்ல சொன்னீங்களே. கள்ளி அதுக்கு தான் 10 மணிக்கு வரியா? ஆமா நான் காலையில வந்து துவைச்சு காய போட்டுட்டு போயிடுறேன்.
நானும் ஹெல்ப் பண்ணலாமா? உங்க ஹெல்ப் பண்ண எனக்கு தேவையில்லை. ஏங்க என்னடி? இந்த சேட்டுக்குள்ள பணம் இருக்குது. எடுத்துக்கன்னா எடுத்துக்க. எனக்கு வேண்டாம். வச்சுக்க. அதெல்லாம் அந்த ஸ்லாப்லயே வச்சிரு. ஏதாவது காய்கறி வந்தா வாங்கிடுவல்ல. சரி. நல்ல பிள்ளை, குணத்துக்கு கட்டிக்காரி. எங்க அம்மா மாதிரி கிடையாது. போனா பிறந்துக்கிட்டு பொண்ணுனா இப்படி இருக்கணும். ஏய் என்னங்க? ஐ லவ் யூ டி. என்னங்க ட்ரெஸ் இஸ்திரி பண்ணிட்டேன். என்னங்க? வரேன். சரி பார்த்து போ. நாளைக்கு 10 மணிக்கு வந்துருன்னா முடிச்சா நான் வரேன். நீங்க வந்தீங்கன்னா நான் போயிடுவேன். சரி சரி. லேண்ட்லைன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணு. அதில் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். வந்தோடனே எனக்கு கால் பண்ணு. நான் ஸ்டேஷனில் தான் இருப்பேன். கால் பண்ணலாமா? கால் பண்ணு. நான் தான் ஃபோன் எடுப்பேன். வந்தோடனே கால் பண்ணிடுறேன். சரி. சமையல்லாம் பண்ண வேண்டாம். நான் அனுப்பி வைக்கேன். வேணாம். ஒன்றும் செய்யல. துணி மட்டும் துவைச்சு போடு. நான் சாப்பாடு அனுப்பி வைக்கேன். மதியம் சேர்ந்து சாப்பிடலாம். நான் 1 மணி நேரத்துல போயிடுவேன். வேண்டாம் வேண்டாம். நான் ஒரு 2 மணிக்கு வந்துடுவேன். அது வரைக்கும் டிவி பார்த்துட்டு வேண்டாம். அங்கே போனால் டிவிலாம் பார்க்க முடியாதுல்ல. நீ உட்காந்து டிவி பார்த்துட்டு நான் வந்துடுவேன். 2 மணிக்கு நான் வந்துடுவேன். கொஞ்சம் நேரம் உன் கூட இருந்தால் நல்லா இருக்கும். இந்த வயசுல ஒன்றா வாழாம எந்த வயசுல வாழ. இந்த வயசுல கிடைக்கிற கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கணும். பிடிச்சிருக்க கூட இருக்குது. அழகு போல இருக்க. பார்த்துட்டே இருக்கலாம். இத சொன்ன பார்த்துக்கிட்டே ஒன்னே ஒன்று கொடுத்துக்கிட்டா. ப்ளீஸ் ஒன்று கூட கொடுக்க மாட்டேங்கிற. இப்ப எதுவும் கிடையாது. வேணும் எடுத்துக்கிடுத. எடுத்துக்கிடுத. சார் ஜீப்பு கொண்டு வந்துட்டேன் சார். சரி நான் போறேன். விடுங்க. இல்ல நான் விட்டுட்டு போறேன். வா. நான் ஜீப்ல எல்லாம் வரல. சின்ன விடுங்க. நான் இப்படி போயிடுறேன். சரி ஆட்டோல போயிரு. விடுங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. விடுங்க. அதுக்கு என்ன இரு. நீங்க ஜீப்ல இருங்க, நான் வரேன். ஓகே சார். என்னடி பார்த்துட்டு இருக்கேன். சும்மா எடுங்க கைய. இதுல என்ன இருக்கு? நான் போறேன். நீங்க கிளம்புங்க. சரி ஆட்டோல போ. சரி நான் கிளம்புறேன். வணக்கம் சார். அட துரைசிங்க உட்காருங்க சார். வாங்க சார். திடீர்னு என்ன பார்க்க? ஒன்றும் இல்லை சார். அதான் அந்த ஆக்சிடென்ட் கேஸு. அது கொலை கேஸ் தான். அது அண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. சேமா தான் பார்த்துட்டு இருக்காரா? ஆமாம் சார். அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அதில் கொஞ்சம் பெரிய தலைகள்லாம் இன்வால்வ் இருக்காங்க. சேமா தான் உண்டுல ஆக்கிடுவானே. ஆக்கிடுவான் சார். இருந்தாலும் அந்த கேஸ் அவனுக்கு வேண்டாம். அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்டது இருக்கு. இதை எப்படி பார்த்துட்டு இருப்பீங்க? நான் ஒரு கேஸ் எடுத்தா 2 நாள்ல முடிச்சிருவேன். அண்ணனுக்கு மிரட்டல்லாம் வருது. வேண்டாம் சார். என்கிட்டே ஃபோன் போட்டு சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார். எங்க அண்ணன் தான் இந்த கேஸ்ல இன்வால்வ் இருக்கணும்னு எனக்கு மிரட்டல் வந்தது. அப்படின்னா என் அண்ணனுக்கு அந்த வேண்டாம் சார். அந்த கேஸ் டீட்டெயிலாம் எனக்கு வேணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? என் பேரை கட்டாலே எவனும் வரமாட்டான். தோரசிங்கம் சார் வரமாட்டான். என் அண்ணன் இன்வால்வ் ஆனா போட்டு தள்ளிடுவானுங்க. வேண்டாம். அந்த கேஸ் எனக்கே வரட்டும். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சிக்னேச்சர் போட்டு கொடுக்கேன். கேஸை மாற்றி வாங்கிக்கிடுங்க. தேங்க்யூ சார். உங்களை அதான் பார்க்க வந்தேன். ஓகே சார் கிளம்புறேன். ஏங்க காஃபி குடிக்கலாம்? பரவாயில்ல. உங்களுக்கு இசைத்தமிழ் யாரு? என்ன எதுக்கு திடீர்னு? இல்ல எனக்கு வேண்டியவா தான் கேட்டேன். உங்களுக்கு வேண்டியவானா புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். நான் ரொம்பலாம் விளக்கம் கொடுக்க மாட்டேன். எனக்கு வேண்டியவா. என்னது துரசிங்கத்துக்கு வேண்டியவளா? என்ன துரசிங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேண்டியவளா? வேண்டியவங்க விட எனக்கு சொந்தமானவா. இல்ல அவ எப்பவுமே அவ பேரை கெத்தா சொல்லுவா. இசைன்னு கூப்பிட்டா பிடிக்காது என்னை தவிர வேற யாராவது இசைன்னு கூப்பிட்டா அவளுக்கு கோவம் வரும். அவ பேரு இசை தமிழ். அதான் கேட்டேன். உங்களுக்கு வேண்டியவனா நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பொண்டாட்டி. என்ன சார் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க? துரசிங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்னென்ன பாதி அவளை எனக்கு சின்ன வயசுலேயே பிடிக்கும் சார். நான் டூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே அவளை எனக்கு பிடிக்கும். அவள் சின்ன பிள்ளை இருக்கும்போது எனக்கு பிடிக்கும். ஆமா அவள் என் பொண்டாட்டி. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். விளையாடாதீங்க துரசிங்க. என்ன இப்பெல்லாம் வார்த்தை சொல்றீங்க? நான் என்ன வார்த்தை சொன்னேன்? உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ என் பொண்டாட்டி. நான் உங்களோட மேலதிகாரி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மேலதிகாரிங்கிறதுக்காக என்ன பொய்ய சொல்ல முடியும்? இல்ல அவளுக்கு ஒரு பிரச்சனை என்ன மொத்தம் எல்லாம் களை இறங்குனீங்களே, அங்கதான் எனக்கு டவுட் வந்தது.
சரி உடனே தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா தெரிஞ்சுக்காம இருந்தா தவறா போயிடும். இல்ல உங்களுக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்? துளசிங்க, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களை சுத்தி புகை மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல என்ன வேணா நடக்கலாம். இதுக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கையில அவளுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இந்த பிறவில எனக்குன்னு ஒருத்தினா அது அவ மட்டும்தான். என் கூட வாழறதுக்கு அவளுக்கு என்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி வச்சுட்டேன். அவ எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிறவில எனக்குன்னு அவ ஒருத்தி தான். இந்த துரசிங்க ஒருத்தி கூட குடும்பம் நடத்துறான்னா அது அவ ஒருத்தி கூட மட்டும்தான். நாளைக்கு சாவு குறிச்சு நான் ஒரு கல்லும் கவலைப்பட்டது கிடையாது. இன்னொன்னு, அப்படி ஒண்ணு அவளை தன்னந்தனியா விட்டுட்டு போயிட மாட்டேங்கிற மனத்தையும் எனக்கு ஏகப்பட்டது உண்டு. உள்ளக்குட்டியோட வாழ்வேன், அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். துளசிங்க, ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணடிச்சுட்டு போயிடாதீங்க. அதாவது எனக்கு எந்த நேரத்திலயும் மரணம் வரலாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. என்னைக்காவது என் முகத்துல மரண பயம் தெரிஞ்சிருக்கு? துளசிங்க, உங்களுக்கு மரண பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு மரணம் நிச்சயம். ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதெல்லாம் என் பொண்ணு கத்து ஸ்ட்ராங்கா தாலி கட்டி 16 பெத்து சலிக்க சலிக்க வாழ்ந்துட்டு தான் போவேன். பயப்படாதீங்க. சொல்லுங்க துளசிங்க, உங்க வயசு கம்மி, அதனால அப்படி பேசிட்டு இருக்கீங்க. எவன் எந்த நேரத்தை உங்களை போடுவானே தெரியாது. துளசிங்கத்தை குறைச்சி இட போட்டுறாதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உன் மேலதிகாரி. என்னை எவனாவது குறைச்சு மதிப்பிட்டா எனக்கு பிடிக்காது. துளசிங்க, அதான் நான் செய்ய வேண்டிய வேலையில உங்ககிட்ட கொடுத்தேன்ல, அதான் கேட்க. வீரம் வேகம் பல கலையில் கத்த நீங்க எதுக்காக உங்களுக்கு வந்த வேலையில என்கிட்ட கொடுக்குறீங்க? வீரத்துல கம்மியா இருந்தா பரவாயில்ல, வீரத்தை ஒளிச்சு வச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து என்னுடைய குருநாதர் நீங்க தானே? துளசிங்க, இங்க பாருங்க சார், எனக்கு இசை தமிழ் வேணும். அவ கூட நான் குடும்பம் நடத்தணும். நான் சொன்ன மாதிரி 16 பெத்துக்கணும். நான் ஆல்ரெடி குடும்பம் நடத்திட்டு தான் இருக்கேன். அரசு பஸ்ல யாருக்கும் தெரிஞ்சுட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வலுக்கட்டாயமா ஊர் உலகத்துக்கு தெரியணும்னா தாலியை கட்டி போடுவேன், குடும்பம் நடத்துவேன். அப்படிலாம் இந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போக மாட்டேன். சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன். போதுமா? தைரியமா சொல்லுங்க துளசிங்க. அதெல்லாம் வேதாந்தமா பிள்ளைங்களாம் பெற்றுட்டு தான் போவேன். சொல்லுங்க. அப்படி எனக்கு சாவு மேல பயம் இருந்தா அவகிட்ட காதை சொல்லியிருக்க மாட்டேன். அவளுக்குன்னு ஒரு மாளிகை கட்டியிருக்க மாட்டேன். அதுல கொடுத்து நான் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு தைரியத்தை விட தன்னம்பிக்கை அதிகம். அவளை நான் காப்பாத்துவேன். காப்பாத்துறதுக்கு திராணி இல்லாம இப்ப கூட குடும்பம் நடத்திட்டு வரேன். துளசிங்க, ஆமா, குடும்பம் நடத்தி தான் வரேன். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அவளுக்கு அப்பான்னு நினைக்கிறேன். ஓ, நான் அப்பான்னு தெரிஞ்சும் என் பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? தைரியம் இருக்க போய் தான் நீங்க அவளுக்கு அப்பன்னு தெரிஞ்ச போய் தான் தைரியமா சொன்னேன் சீக்கிரம் பேரப்புள்ளிய பார்க்க போறீங்கன்னு. சீக்கிரம் பார்ப்பீங்க. வேண்ட துளசிங்க, இந்த மாதிரி எதுக்கு பண்ணிட்டு இருக்காத. ப்ளீஸ் சொன்ன கேளு. இங்க பாருங்க, அவ எனக்கு சும்மா இந்த பிரிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நான் கேட்டதுக்கு மட்டும் போக சொன்னா போதும். அதெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தானே அப்பா. உங்களை வீரமாவே பார்த்து வளர்ந்துருக்கா. ஆனா நீங்க இப்ப வீரம் இல்லாம இருக்கீங்க. ஏன்? அவ உங்க வீரத்தையும் வேகத்தையும் பார்த்துட்டு தான் தான் பேருக்கு பின்னாடி அவளை தெளிவா சொல்லுதா. இசை தமிழ் விளையாட்டுக்கு கூட அவளை யாரும் வெறும் இசையில கூப்பிட முடியாது. சொன்னா அவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். அது அவ உங்ககிட்ட வளர்ந்துருக்கா. உங்க வீரத்தையும் உங்க தன்னம்பிக்கையும் பார்த்துருக்கா. தான் அப்பா மாதிரி தான் தான் இருக்கணும்னு நினைக்கிறா. இப்போ அவ வெறும் என் பொண்டாட்டியா தான் இருக்கா. உங்க பிள்ளையா இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சொல்லுங்க. அது வந்து சொல்லுங்க. நானும் சாதாரண ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தேன். என் அண்ணன், நானு, என் ஒரு அக்கா. சாதாரண பணியாரி குடும்பம் தான். சின்ன வயசுலயே நல்லா படிப்பேன். அக்கா தான் என்னை வீடு சுத்தி படிக்க வச்சா. என் அண்ணன் கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தான். எங்க வீட்டுல நான் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பேன். என்னை எல்லாருக்கும் எங்க வீட்டுல பிடிக்கும். கஷ்டப்பட்டாலும் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எங்க அக்கா தான் எனக்கு அம்மாவா இருந்தா. எங்க அக்கா ஸ்கூல் பக்கம் கூட ஒதுங்கினது கிடையாது. ஏன், நான் தாவாணி கூட அவ போட்டது கிடையாது. முழு நேரமா பீடி சுத்தி தான் என்னை படிக்க வச்சா. எங்க அக்கா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அவ அரவணைப்புல தான் இருந்தேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை, நல்ல பெரிய ஆகி எங்க அக்காவுக்கு நிறைய நகை போடணும். அக்கா வாழாத வாழ்க்கையெல்லாம் வாழ வைக்கணும். எங்க வீட்டுல இப்போ கரண்ட் கூட கிடையாது, மண்ணின விளக்கு தான். அதுலதான் உட்காந்து எங்க அக்கா பீடி சுத்துவா. அப்படி ஒரு நாள் பீடி சுத்திட்டு இருக்கும் போதே எங்க அக்கா மண்ணின விளக்குல பட்டு அவ முகம் எரிஞ்சு போச்சு. அப்போ கூட மறுநாளே எந்திரிச்சு பீடி தட்ட கையில தூக்கணும். நான் படிக்கணுங்கிறதுக்காக அப்பேற்பட்ட அக்காவை மனசுல வச்சுக்கிட்டு வைராக்கியமா படிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எவ்வளவு படிச்சாலும் நல்ல வேலை கிடைக்காதுன்னு. அதனால நான் ஸ்மார்ட்டா யோசிக்க ஆரம்பிச்சேன். விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்தேன். அது மூலமா போலீஸ் எல்லாம் போனோம்னா நமக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிடும். அது மூலமா அக்காவுக்கு நல்ல துணிமணி, நல்ல நகை நட்டு கண்டிப்பா நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம். கவர்மெண்ட் விளங்கும் போது ஊருக்குள்ள ஒரு மரியாதை கிடைக்கும். அதனால நான் +2 முடிச்ச உடனே டிகிரியை கரசில் போட்டுட்டு நான் விளையாட்டுல இறங்கினேன். நான் போட்ட பிளான் படி என் உடல் வாக்கம் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்தது. அங்க ட்ரைனிங் வந்ததுலே நான் தான் நல்ல ஹைட் வெயிட்டுமா இருந்தேன், நல்ல திறமசாலியா இருந்தேன். ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். இந்த ஸ்போர்ட்ஸ் தான் இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸுக்கு போனாலும்
நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், மேல இடத்துக்கு வந்தேன், அப்படியே எஸ்ஐ ஆனேன், இன்ஸ்பெக்டர் ஆனேன், கமிஷனர் ஆனேன். இதுல இடையில எப்படி உங்க பொண்ணு என்னதான் நான் வைராக்கியமா ஓடினாலும் அக்கா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் வயசுன்னு ஒண்ணு இருக்குதே. காலேஜுக்கு போனேன் இந்த வேலைலாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அப்பதான் முத நான் அவளை பார்த்தேன். என்னமோ தெரியல, அந்த பொண்ணை நான் முத பார்த்தேன். பார்த்த இன்னைக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவ முகம், அவ முடி, ஏன்னா வயசு அப்படி என்னமோ தெரியல. என்ன அறியாம அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் யாருங்கிறதையும் மறந்துட்டேன். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வந்தவங்கிறதையும் மறந்துட்டேன். நமக்காக நம்ம அக்கா காத்துக்கிட்டு இருக்காங்கிறத மறந்தேன். நான் என்ன ஏமுக்காக வந்தேங்கிறத மறந்தேன். நான் எதுக்காக வந்தேங்கிறத மறந்தேன். ஆனா அவளுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருந்தா. அப்படியே ஒரு நாள் அவளை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். எனக்கு அவளை அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவகிட்ட பேசினா கூட போதும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ ஒரு நாளே அவ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவ ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருந்தா. ஆனா அது வரைக்கும் அவ என்னை பார்த்தது இல்லை, நான் அவளை பார்க்கறது அவளுக்கு தெரியவும் செய்யாது. நான் ரகசியமா தான் பார்த்தேன். அப்போ அவ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட என் ஃபியூச்சரு ஒரு நல்ல படிச்சு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவனை தான் நான் காதலிப்பேன். காலையில் அவர் ஆஃபீஸ்க்கு போகணும், சாயங்காலம் வீட்டுக்கு வரணும், 2 பேரும் கையை கொடுத்துட்டு பீச்சுக்கு போகணும், சின்ன வருமானத்தில் அழகாக வாழணும்னு அவன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ கடைசியா இந்த வார்த்தையை சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு போலீஸ்னா பிடிக்கவே பிடிக்காது. போலீஸ்காரன்னு ஒருத்தன் வந்தா நான் அவனுக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன். என்னமோ தெரியல, எனக்கு போலீஸ்காரங்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சொன்னான். நான் அது ஏதோ பிளாட்டா சொல்றேன்னு நினைச்சேன். அதே மாதிரி ஒரு நாளே ஒரு போலீஸ் அவ பக்கத்துல நின்னப்போ அவ கதறினா. எனக்கு பயம் கொடுத்துச்சு. அவளுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குங்கிறது பிறகு புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு போலீஸ்னாலே ஆகாது. அவ போலீஸ்காரனை ஒரு நாள் விரும்ப மாட்டா, போலீஸ்காரனை ஒரு நாள் கல்யாணம் பண்ண மாட்டாங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த ஃபாலோ பண்ண மனசுக்கு புரியல. அவ மேல கொல்ல காதலு. அவளை மறக்க முடியாம தவிச்சேன். அப்படியே நாட்கள் நடந்து போச்சுது. நான் போலீஸ் ட்ரைனிங்க்கு வந்தேன். அவ காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தா, 3வது டிகிரி பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் போலீஸ் ட்ரைனிங் முடிஞ்சு போய்கிட்டு இருந்தேன். திரும்ப அவளை பார்க்குற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. முன்பு இருந்த காதலை விட இப்போ பல மடங்கு எனக்கு அவன் மேல காதல் வந்தது. என்னால என் மனசு வச்சுக்கிட்டு இருக்க முடியல. அதனால அவகிட்ட காதல் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அவ போலீஸ் எல்லாம் ஏத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால சின்ன பொய் சொன்னேன். சின்ன பொய்யா? அதான் அந்த பொண்ணுக்கு பிடிக்காத பெரியதுக்கு நீங்க அதை பொய் சொல்றீங்க. அவனை போலீஸ் சொல்லிட்டு காதல் சொல்லியிருக்க வேண்டியதானே? பயம், ஏத்துக்காம போய் வழங்குற பயம். அவகிட்ட மெல்ல காதல சொல்ல போனேன். எப்படி சொல்லணும் தெரியலையே. ஹாய். சொல்லுங்க, யாரு? நீ படிச்ச காலேஜ் சீனியர். அப்படியா? நீ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது நான் முடிச்சிட்டேன். அப்படியா? எனக்கு தெரியல. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன? அது வந்து தமிழரசே சட்டு புட்டுன்னு சொல்லுடா, நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லல, குணம் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். தேங்க்ஸ். நீங்க எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் கிளம்புறேன். நான் வரேன். அபி. என் பேர் தெரியுமா? தெரியும். அது வந்து நீ ஃபர்ஸ்ட் இயர் சேரும் போதே நான் உன்னை பார்த்தேன். என்ன சொல்ல வரீங்க? ஐ லவ் யூ. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கறேன். வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் கத்தாத. நீ தான் இன்னைக்கு என்ன பார்க்குற. நான் உன்னை ஏற்கனவே பார்த்துட்டேன். நீ ப்ளஸ் 2 படிக்கும் போது எனக்கு தெரியும். இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர்ல தெரியும்னு சொன்னீங்க. இல்ல, நீ 11th படிக்கும் போதே தெரியும். ஏன் இந்த 5th ஸ்டாண்டர்ட்ல தெரியும்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, அப்போலாம் எனக்கு தெரியாது. சாரி. நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது உன்னை பார்த்தேன் ஸ்கூல்ல. அப்புறம் பார்த்தா நீ ஒரு நாள் காலேஜுக்கு போனேன். பார்த்தேன், பிடிச்சது. பிடிச்சதா? ரொம்ப பிடிச்சது, பைத்தியமா பிடிச்சது. பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா அது நீ தான் நினைச்சு முடிவு பண்ணேன். பொண்டாட்டினா அது நீ தான். நான் குடும்பம் எடுத்தனால உன் கூட தான். ரொம்ப இல்ல, 2 பொம்பளை மட்டும் பெத்தா போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஹலோ, யார் நீங்க? என் பேர் தமிழரசன். நான் ஐயோ போலீஸ்னு சொன்னா ஓடிடுவல. ஒரு இடத்துல வேலை பார்க்கேன். எங்க? ஆபீஸ்ல 15,000 ரூபாய் சம்பளம். இங்க பாரு, காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவேன். அப்புறம் நம்ம இப்படி கையை கோத்துக்கிட்டு அப்படியே பீச் எல்லாம் போயிட்டு பிள்ளைங்களை அப்படி தூக்கிக்கிட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம 2 அப்படி இப்படி நடத்திட்டு அப்படி தூங்கிடலாம். என்கிட்ட வர வாங்க போறீங்க? இல்ல, உண்மையதான் சொன்னேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் இது வெறும் பேச்சுவார்த்தை தான். நான் தினமும் உன் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அதை சொன்னேன், எனக்கு உன்னை சின்ன வயசுல பிடிக்கும். அப்பவே முடிவு பண்ணேன், இந்த தமிழரசுக்கு இந்த அபிதானு. நான் முடிவு பண்ணண்டாமா? நீ முடிவு பண்ணு, மெதுவா முடிவு பண்ணணும்னு அவசரம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது? கல்யாணம் பண்ணிக்கலாமா அடி? நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? உங்களை பார்த்தா ஆபீஸ்ல வேலை பார்த்த மாதிரி தெரியல. காட்டா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ரவுடி பாய் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, பேச்சை காட்டி கொடுத்துட்டோம். அது வேற ஒண்ணு இல்ல, உன்னை ரொம்ப நாளை விரும்புறேனா அந்த உரிமையில பேசிட்டேன். இப்பெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். சரி உன்கிட்ட பேசல. என்ன குடும்பம்? ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கலாமா? போய் எப்போ தப்பு தவறாத வருது. அதான் சொன்னேன், உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதாவது வந்துட்டு நீ எனக்கு ரொம்ப நாள் பழக்கப்பட்ட மாதிரியே நினைச்சிட்டு இருக்கேன். அதான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்கு குடும்பத்துலாமான்னு கேட்டுட்டேன். என்கிட்ட வர வாங்க போறீங்க? அதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அது தானே கூட வாங்கிக்கிடுத.
என்ன அடிக்கணுமோ அடிச்சுக்க. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல உதத்தானே கொடுக்க போறேன் என்ன கொடு. ஐயோ, என்னடி என்ன ஐயோ? உங்களை பார்த்தா ஆபீஸ்ல வேலை பார்க்க மாதிரி தெரியல. நான் போறேன். ஏய் ப்ளீஸ், அதே ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் அப்படி பேசிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ம், அத நானும் சொல்லணும்ல. என்கிட்ட பேசுனா தானே தெரியும், சொல்லு. இல்ல, எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு. நான் பார்க்க அப்படி இருக்கு, மற்றபடி அப்படிலாம் இல்ல. இல்ல, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. என்ன வித்தியாசமா இருக்க? ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. ஐயோ பிடிச்சி வச்சு கொடுத்துருவேன் போடுக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்ல, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. அப்படிலாம் இல்லடி. இல்ல, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. கொடுத்துருடா தமிழரசு. ஏய், பிடிச்சிருக்கா? அதே வீட்ல வந்து பேசுங்க. வீட்டில் வந்து பேசுறேன். என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லல. நீங்க வீட்ல வந்து பேசுங்க. வந்து பாருங்க. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்ல அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுங்க. ஒருவேளை உங்க அம்மா அப்பா சம்மதிக்கலனா? பேசுங்க. சம்மதிக்கிற வரைக்கும் பேசுங்க. நான் எவ்வளவு நாளும் காத்துட்டு இருக்க ரெடி தான். உங்க வீட்டுல இறங்கி வந்து பொண்ணு கேட்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். உன் மனசுல நான் இருக்கணும், அதை மட்டும் சொல்லிட்டு போ. உங்க அப்பா காலனால விழுத, உனக்காக நான் என்னனாலும் பண்ணுதேன். நீ உன் மனசுல நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லு. இல்ல மத்தா, வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன். இங்க காதல சொன்ன விதமே நல்லா இருந்தது. புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு நாளா என்ன லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நீங்க ஆபீஸ்ல தானே வேலை பாக்கீங்க? எத்தனை நாள் மறைக்க முடியும்? ஆமாமா, ஆபீஸ்ல தான் வேலை பார்க்க. எந்த ஆபீஸ்ல? ஐயோ, பிரைவேட் கம்பெனில. மாச சேலரி? 15,000. அப்புறம் உங்க மேல இந்த போலீஸ் கேஸ் எதுவுமே இல்லையே? எனக்கு போலீஸ்னாலே பிடிக்காது. அப்படின்னா ஐ லவ் யூ. சுத்தம் அப்படின்னா ஐ லவ் யூவா? அது எனக்கு போலீஸ் கேஸ் இல்லைங்க, ஐ லவ் யூ சொல்லிட்டா. நான் போலீஸ் அதுவும் எஸ்ஐன்னு தெரிஞ்சதுன்னா நான் எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்? அடுத்த போஸ்டிங் போகுது. ஒரு நான் கமிஷனர் ஆயிட்டேன்னா எப்படி தெரிஞ்சிருவேன்? பரவாயில்ல, தாலி கட்டி இதுக்குள்ள குடும்பம் நடத்திடணும். அப்புறம் எங்க போவா? அதுக்குள்ள என் புள்ள குட்டின்னு வந்துடுவான். அப்புறம் எப்படி புருஷன் மன்னிச்சவா? இங்க பாரு, நான் போலீஸும் இல்ல, போலீஸ் கேஸும் என் மேல இல்ல. நம்ம குடும்பம் நடத்தலாமா? இல்ல, பொம்பளை பிள்ளை எனக்கு வேணும், அதான் கேட்டேன். ரொம்ப இல்ல, 2 பொம்பளை பிள்ளை வேணும். எப்போ குழந்தை பெற்றுக்கலாம்? அங்க பேசுறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. 2 மிரட்டினா இல்ல, அங்க பேசுறது எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல. நான் வந்து எப்போ பெற்றுக்கலாம் மட்டும் சொல்ல. சம்மதிச்சுட்டா. அப்போ கன்ஃபார்மா 2 பிள்ளை தான். அப்புறம் புள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்?